அதாவது இவங்களை பார்க்கும்போது ஒரு வாழ்வாதாரத்துல ரொம்ப ஒரு பின்னடைவா இருக்கிறாங்க. ஏன்னா இப்ப எத்தனையோ மக்கள் வந்து கஷ்டப்பட்டாலும் சரி ஒவ்வொரு வேலைக்கு போகக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கு. ஆனா இவங்க ஒரு வேலைக்கு போனாலும் இவங்களை சேர்க்க முடியாத சூழ்நிலை தான் இன்னைக்கு அவங்க இருந்துகிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கும் வேலை பார்க்கணும், 4 வர மாதிரி அங்க வேலை பார்க்கணும், இங்க போகணுங்கிற ஒரு ஆசைலாம் நான் அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த மாதிரி ஆசைலாம் இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா எங்க போனாலும் எங்களுக்கு அந்த வேலைகள் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்ப நாங்க ஒரு ஹோட்டலுக்கே இப்போ ஒரு இலை எடுத்து நாங்க போறனாலும் சரி, நாங்க போனா எங்களுக்கு இலை எடுக்க கூட வாய்ப்பு தர மாட்டாங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. அதனாலதான் எங்களோட தொழில் நாங்க இந்த டப்பா கிப்பா எல்லாம் பறக்கிட்டு ஒன்னா வித்துக்கிட்டு இருக்கோம். தவிர மற்றபடி எங்களுக்கும் எல்லாரும் மாதிரி எல்லா கடையிலும் போய் உழைக்கணுங்கிற ஆசைலாம் இருக்கு. ஆனா எந்த மக்கள் பொதுமக்கள் சரி, ஆனா ஒரு சில கடைகள்ல வந்து நிறைய இடத்து வேலை கேட்டு பார்த்துட்டு எங்கேயுமே எங்களுக்கு வேலை கிடைக்கல. எங்களுக்கு நிறைய கோரிக்கைகள்லாம் இருக்குன்னு நிறைய சொல்றாங்க. இன்னைக்கு இந்த குழந்தைகளை பார்க்கும்போது இன்னைக்கு நிறைய குழந்தைகள் வந்து என்ன பாத்தீங்கன்னா அவங்க தொழிலுக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு நம்ம அதனால அந்த குழந்தைகளுக்கு எல்லாத்துக்குமே ட்ரெஸ் இன்னைக்கு நம்ம ராம்குமார் வந்து எனக்கு போன் பண்ணி சொன்னாங்க. அதே மாதிரி இன்னைக்கு நேரில் வந்து பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவங்களுக்கு முடிஞ்ச பொங்கலுக்கு முடிஞ்ச ட்ரெஸ் அவங்களுக்கு என்னால முடிஞ்ச ட்ரெஸ் நான் அவங்களுக்கு எடுத்து கொடுத்துருவேன். அண்ணன் வந்து இந்த ட்ரெஸ் வந்து நாளைக்கு வந்து அவங்களுக்கு இந்த டயத்துல எல்லா குழந்தைகளும் இருப்பாங்க, அன்னைக்கு கொடுத்துருவாங்க. அதனால இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே சரி, இந்த மாதிரி மக்களை எங்க பார்த்தாலும் சரி அவங்களுக்கு உங்களால உதவி பண்ணாலும் ஒவ்வொருத்தரும் பண்ணாதீங்க, சரிங்களா? ஏன்னா நிறைய பேர் பாப்பீங்க இவங்க வந்து ஊசி பாசி தானே வைக்காங்க, அதனால இவங்களை நம்ம வந்து சீண்டெல்லாம் வைக்கலாங்கிற ஒரு முடிவை வந்து எந்த மக்களும் எடுக்க கூடாது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு இருக்கும்போது முதல்ல அந்த கண்டிக்கக்கூடிய விஷயத்துல வந்து நாங்க தான் அந்த இடத்துல முன்னிலை நிற்போம். அதனால மக்கள் வந்து கொஞ்சம் எல்லா மக்களும் பார்த்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கிங்க. உங்களுக்கு நாங்க அட்வைஸ் பண்ணதும் தப்பா நினைச்சிடக்கூடாது. ஏன்னா எல்லாருமே அந்த வயசுல இருந்து கடந்து வந்தவங்க தான், சரிங்களா? உங்களால உதவி பண்ணாலும் ஒவ்வொருத்தரம் பண்ணாங்கன்னு என்னோட கருத்து. சரியா, நாளைக்கு மதியம் போல கொடுத்துருவாங்களுக்கு அண்ணன் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த நிகழ்ச்சியில பணம். கண்டிப்பா கண்டிப்பா.